அந்த பொட்டியெல்லாம் என்னமா படிப்ப பாப்பா பாப்போ. இசைக்கல்லூரிக்கு போய் டிகே பட்டமலை மாதிரி பெரிய பாடகையா வருவேன்னு நினைச்சேன். இப்படி பட்டுன்னு பாட்டுக்கு முழுக்க போட்டு வந்துட்டியம்மா. ஏன் நீ பட்ட படிப்பை படிக்க போற சொல்லியிருந்தா கூட உன காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டேன். எனக்கு பிடிக்கிற பாட்டை கத்துக்க போறேன்னு சொன்ன அனுப்பிச்சு வச்சேன். ஆனா திடீர்னு பாதியிலே வந்து நிக்கிறியா? ஏமா? அது எனக்கு பிடிக்கலப்பா. ஏமா பிடிக்கல? ஏன் பிடிக்கல? அவதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டால, அவளே கஷ்டப்படுத்துறீங்க. நீ போமா உள்ள போ. டேய் பொட்டியெல்லாம் எடுறா. மாசம் மாசம் நிக்கிறான் பார். உனக்கு ஏன் படிக்க பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? உனக்கு எவனாவது லவ் லெட்டர் கொடுத்திருப்பான். லவ் லெட்டர் கொடுத்தா படிப்பு நிறுத்தணுமா? இல்ல, சிஸ்டருக்கு பயம். எங்க நாம லவ் பண்ணிடுவோமோன்னு பயம். நம்ம லவ் லெட்டர் கொடுத்து அதுக்கு அவன் ரிப்ளை கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லி அது காதல முடிஞ்சா அப்புறம் அவன் நம்ம அப்பாவோட துப்பாக்கிக்கு பலியாயிடுவான். அதுக்கு பயந்து தானே வந்துட்டாய். சி வாய் மூடு. நானும் அப்பா கிட்ட காலேஜுக்கு போகணும்னு கேட்டேன். படிப்போன்னு உனக்கு மாப்பிள்ளை கொண்டு வர வேணான்னு கட் பண்ணிட்டாரு. நான் மட்டும் காலேஜுக்கு போயிருந்தேன்னா எனக்கு தகுந்த மாதிரி ஒருத்தனை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி நம்ம ஊர் காதலுக்கெல்லாம் அப்பா ஏத்தி இருக்கிற சிகப்பு கொடியை இறக்கிட்டு பச்சை கொடியை ஏத்திருப்பேன். அது முடியாது தேவி. இந்த ஊர்ல எந்த வீட்டுல வேணாலும் காதல் கொடி பறக்கலாம். ஆனா நிச்சயமா இந்த வீட்டுல முடியாது. உங்க 2 பேருக்கு அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அதை இப்பவே மறந்துருங்க. அப்பா அந்த காடை போடாதீங்க, அது அம்மாக்கு வேணும். ஏய், இந்த காடை பார்த்து அங்க சொன்ன அடி வாங்குவேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தீங்க, நான் ஆட்டத்துக்கே வரல. அம்மா நீ காடை கலைக்காதம்மா. யாரும் சொல்ல மாட்டாங்க. அம்மா நீ சொல்லாதம்மா. நீ காடை நீங்க காடை போடுங்க. செட் செஞ்சிருச்சுல. வாங்கயா வாங்க. என்ன விஷயம்? இந்த வருஷம் பெய்ய வேண்டிய பருவமழை பெய்யலீங்களாங்க. வானம் பார்த்த பூமி எல்லாம் காஞ்சி போய் கிடக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? வாழை மரத்துக்கு பூஜை செஞ்சு ஆத்துல நேர்ந்து விட்டா மழை பெய்யும்னு சொல்றாங்க. அதுதான் உங்க நம்பிக்கைன்னா நாங்க வரோம். போக நெல் விளையும் மவராச மண்ணு இது, மழை பெஞ்சா புண்ணு இது. வான கதவுகள வண்ண தமிழ் தட்டணும், மேகம் இறங்கி வந்து 3 மழை கொட்டணும். ஏறு பிடிக்கும் சரங்க மன்னங்குளிர சாமி மழைய தரணும். பக்கத்தூர் கோயிலு பால போல குரலு ரெக்க கட்டி இங்கு வந்தது. நாட்டுப்புற ராகம் கட்டி சிந்து சொன்னது. ஊருக்கு இது புதுசு, பாலிபத்து வயசு, சின்னஞ்சிறு பிள்ளை மனசு, ஆக மொத்தம் கள்ளமற்ற பிள்ளை மனசு. வானம் பொய்த்து போனா ஊரின் மானம் பொய்த்து போகும். நானும் சொன்ன வார்த்தை குரலில் ஐயன் சொன்னதாகும். தம்பி உன் பாட்ட போல கேட்டதில்லையே, தேராட்டம் காதில் வாங்கி போட்டதில்லையே. வனக்கதவுகள வண்ணத்தமிழ் மேகம் இறங்கி வந்து 3 மழை. கொட்டு மழை கொட்டிச்சா, கோல மழை கொட்டிச்சா, முத்து மழை கொட்டிச்சா, பச்சை மண்ணை தொட்டிச்சா.
பிடிச்ச வர்ணமிட்டு படிக்க வண்ண வண்ண தூரல் வருது, தூரலோடு வாடை தரும் சாரல் வருது. மின்னல்களும் அடிக்க மேகங்களும் இடிக்க மெல்ல மெல்ல கொட்டுகிறது, ஈரமழை முத்து முத்தாய் சொட்டுகிறது. தண்ணீர் வேண்டி கிடந்த மண்ணின் தாகம் தீர்ந்து போச்சு, கண்ணீர் வார்த்து கிடந்த மக்கள் சோகம் தீர்ந்து போச்சு. முக்காத்தி சோறு வைப்போம் 8 ஊருக்கு, வனக்கதவுகளை வண்ணத்தமிழ் தட்டணும், மேகம் இறங்கி வந்து 3 மழை கொட்டணும். எரு பிடிக்கும் சனங்க மனம் குளிர சாமி மழை தரணும். ஐயா வணக்கம். ஆ, வணக்கங்க. உன் பேர் என்ன? பூபதி. எந்த ஊரு? இதுக்கு முன்னாடி மன்னார்குடி, இனிமே எதுவும் தெரியாதுங்க. அப்படின்னா நான் ஒரு அனாதைங்க, எனக்குன்னு யாரும் இல்ல. எங்க வேணாலும் சேர்ந்துக்குவேன், பிடிக்கலன்னா புறப்பட்டுருவேன். என்ன கொஞ்சம் முன்கோபி, சட்டுன்னு கோவம் வரும், கத்துவேன், உடனே வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. கோவம் வருமா? இந்த வீட்டுல எங்க 2 பேர் கோவத்துக்கு முன்னாடி உன் கோவம் எங்களை ஒண்ணும் பண்ணாது. இது முன்னாடி எங்க வேலை பார்த்த? கோயில்ல. பாட்டு பாட அங்கதான் கத்துக்கிட்டியா? ஆமாங்க, 5 வருஷமா கோயில்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்களா, நானும் கூட சேர்ந்து பாடி பழகிட்டேன். திடீர்னு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு இருந்தானா ஊரே சேர்ந்து பாடிட்டு இருந்தாங்க, நானும் கூட சேர்ந்து பாடிட்டேன். அவ்வளவுதாங்க. இசையை அதிகமா ரசிக்கிறதே கிராமம் தாயா. கிராமிய இசையில இருக்கிற சுகம் மேல்நாட்டு இசையில கூட கிடையாது. உன் குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா இங்கேயே வேலை செய்யலாம். உங்க மனசுல இடம் பிடிக்கிற வரைக்கும் என்ன வேலைனாலும் செய்யறேன். வீட்டெல்லாம் தொட, பூஜை ரூம சுத்தப்படுத்து, சாமி படத்துக்கு பூ போட்டு அலங்காரம் பண்ணு. சரிங்க. நான் எப்ப கேட்கறனோ அப்போ ஒரு பாட்டு பாடு. நல்ல சங்கீத வீட்டுக்குள்ளேயே இருந்தா ஐஸ்வர்யம் தானா வரையா. பொன்னுசாமி, ஐயா, இவன் தங்கறதுக்கு ஒரு ரூம் ஏற்பாடு பண்ண. பூபதி வா. ஐயா ரொம்ப நன்றிங்க. நீ எங்க அப்பாவோட மனசுல இடம் பிடிக்க போறியா? இரு, நான் உன்னை விரட்டுறேன். நீ ஏன் அவரை விரட்டணும்? அவர் ஒன்னு என்ன பண்ணாரு? அப்பாவோட மனசுல நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் இடம் பிடிக்க கூடாது. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயோ, என் பேரு வேலு. நான் சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டுல பாடிக்கிட்டே வேலை பார்க்கிறேன். காலையில சுப்பிரபாதம் கந்தசிச்சு கவசத்துல இருந்து சாயங்காலம் வந்தேமாறம் தேசிய கீதம் வரைக்கும் நான் தான் பாடிக்கிட்டு இருந்தேன், பாடிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க வந்துட்டீங்க, இனிமே நீங்களே பாடுங்க. அதுக்காக என் குரலை மங்க விட மாட்டேன், மழுங்க விட மாட்டேன். இந்த வீட்டுல மூளை முழுக்கல எங்கேயாச்சும் பாத்ரூம்லாச்சும் உட்காந்து ஒப்பாரியாச்சும் பாடிக்கிட்டு இருப்பேன். ஆமா, இத்தனை நாள் வரைக்கும் உன் பாட்டை கேட்டு 2 மிலிட்டரி உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல ஒப்பாரி வேற வைக்கிறியா? வேண்டாம் 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 வேண்டாம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கயிறை கையில கட்டிக்கிட்டு படுக்கிறது? என்னப்பா கையை கட்டுற? இதா அதையப்பா கேக்குற? எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி. ஓஹோ. ஒரு நாள் தூக்கத்துல நடந்து போய் ஆப்ப விக்கிற கிளவி பக்கத்துல படுத்து காலை தூக்கி மேல போட்ட. அந்த கிளவி கோபத்துல ஆப்ப கரண்டிய தீயில சுட வச்சு தொடையில தேய்ச்சி விட்டுச்சு. நல்ல வேளை காலோட போச்சு. அதுல இருந்து இந்த மாதிரி கையில கட்டிக்கிட்டு சிவனேன்னு படுத்துறதப்பா நான். குட் மார்னிங் பா. இடையில இருந்து எதுவும் பாடிடாத.
காலை நேர சத்தம்தானா கடவுள் பேசிடும் பாஷை, கண்ணில் காணும் காட்சியெல்லாம் கவிதையாக்கிடும் காற்றை, ஒரு ரோஜா பூவில் பனித்துளி தூங்கும் அழகே சங்கீதம், அதிகாலை பொழுதில் வானம் தூவும் மலரு பனிமூட்டம், முகில் கூட்டம் வந்து மலையோரம் சுகப்பாட்டு பாடி விளையாடும், ஒரு வண்ணத்து பூச்சி வானத்தை நோக்கி ஏது சொல்கிறது, இனி வாழ்க்கை எல்லாம் சுகமே என்ற உண்மை சொல்கிறது. பூபதி, நீ ரொம்ப நல்லா பாடினப்பா. இந்தா 1000 ரூபாய். இதெல்லாம் வேண்டாங்க, உங்க மனசுல இடம் கிடைச்சா அதுவே போதும். அட பாவி, இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான பாட்டு பாடி இருக்கேன், 500 தாண்டது கிடையாது. முத பாட்டிலே 1000 அமுக்கிட்டானே. பரவாயில்ல, நல்லாவே பாடுறாரு. ஏய் பூபதி, ஐயா, நாங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீ வேலையெல்லாம் முடிச்சு தோட்டத்து வீட்டுக்கு போயிடணும். நாங்க இல்லாத போது அனாஷ்மா வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படி நான் உன்னை பார்த்து தொலைச்சிடுவேன். ஓ, உன்னையும் என் தங்கச்சியும் அப்பம் ஊற விட்டு துரத்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். எவனோ ஒரு பட்டாளத்தான் ஊற விட்டு துரத்திருக்கான். போறேன், இப்பவே போறேன். அவன் பொண்ணை நான் தூக்கிட்டு வரேன். எங்கடா அந்த பட்டாளத்தான்? வெளியே வாடா, ஆடா வெளிய. இந்த ஊர்ல என் தங்கச்சிய மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணனால என் மாப்பிள்ளை என் தங்கச்சியும் ஊரை விட்டு துரத்துனீங்கல்ல. இப்ப இந்த வீட்டு பொண்ண நான் எழுதிட்டு போறேன். அவளை ஊரை விட்டு வரட்டுங்க. சட்டமா அவங்க இல்ல நேரத்துல வந்து கவனம் பண்றானே. கண்ண தோட்டத்துல இருப்பார், சீக்கிரமே கூட்டிட்டு வாப்பா.